Hi students, this is Meena again. Today we are going to see example 22. In the last video we completed up to example 21 in chapter 1, relations and functions. Today we are going to see from example 22. Okay, come let us see. Example 22. What is given? Let A 1, 2, 3 then show that the number of relation which contains, example 22. Okay. Find the number of one-to-one function from the set A to itself. Find number of one-to-one function A to A. ஸோ எக்ஸாம்பிள் 22ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு செட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த செட்டில் இருந்து அந்த செட்டுக்கே போகிற மாதிரியான டொமைனும் அதான் கோடமைனும் அதான் அது மாதிரி இருக்கிற மாதிரி எத்தனை ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து 1, 2, 3 தான் இருக்குது. கோடமைனும் 1, 2, 3 தான் இருக்குது. அதாவது என் ஆஃப் ஏல வந்து அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ ஈக்குவல் டு 3. ரைட்டுங்களா? அப்படின்னா இப்போ இப்போ கோடமையில் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இருந்தால் இது 3மே இமேஜாக இருக்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா பிகாஸ் எஸ் இங்கே வந்து 3 எலிமெண்ட் இருக்குது டொமைனில். ஒன்றுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வேணும். அப்போ டோட்டலி 3 இமேஜஸ் வேணும். இப்போ இங்கே கோடமைனில் 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. இது 3மே இமேஜஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த 3 இமேஜும் 1க்கு 1, 2க்கு 2, 3க்கு 3 அப்படி வரலாம். இல்லைனா 1க்கு 2, அதாவது இந்த 1, 2, 3 வந்து இந்த 1, 2, 3க்கு எப்படியெல்லாம் அலைன் ஆக போகுது, அரேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 3 எலிமெண்ட் இருக்குது. இந்த 3 எலிமெண்ட்டை இப்படியே நேராகவே அரேஞ்ச் பண்ணிடலாம். இல்லைனா மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணலாம். எத்தனை மெத்தடில் இதை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னாலே பர்முட்டேஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ. ஓகே, therefore the 3 elements can arrange in 3 factorial ways. That is 3 into 2, 6 ways. 6 waysல arrange பண்ணலாம். Therefore 6 one-to-one function. From A to A. அது எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 தானே, நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 1, 1, 1 கூட 1, 2 கூட 2, 2 கூட 3, 3 கூட இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் 1. கரெக்டுங்களா? அடுத்து ஃபங்க்ஷன் 2 எப்படி எடுத்துக்கலாம்? அதே 1, 1 கூட வச்சுப்போம். 2, 3 கூடையும் 3, 2 கூடையும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1, 2, 3ன்னு அரேஞ்ச் பண்ணோம். செகண்ட் வந்து இமேஜஸை பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்க டொமைனில் இருக்க எலிமெண்ட்டை அப்படியே வச்சுக்கலாம். இதை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கும். 1, 2, 3 அடுத்தது 1, 3, 2ன்னு மாற்றிட்டோம். F3 வேறு எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? அரேஞ்ச்மெண்ட் தானே, 3 எலிமெண்ட் 3 ஃபேக்டரியல் வேஸில் அரேஞ்ச் ஆகும். அதாவது 1, 2, 3ன்னு அரேஞ்ச் ஆகும். இல்லைனா 1, 3, 2ன்னு அரேஞ்ச் ஆகும். இல்லைனா 2, 1, 3ன்னு அரேஞ்ச் ஆகும். இல்லைனா 2, 3, 1ன்னு அரேஞ்ச் ஆகும். இல்லைனா 3, 1, 2ன்னு அரேஞ்ச் ஆகும். 3, 2, 1ன்னு அரேஞ்ச் ஆகும். இது என்னது? இது எல்லாத்துக்குமே இமேஜஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகும். ஸோ மொத்தம் 6 வேஸில் தான் அரேஞ்ச் ஆகும். 1, 2, இதை பார்க்கணும். அண்ட் 2, 1, 3, 3. அடுத்தது F4 எப்படி அரேஞ்ச் ஆகும்? இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகும். 1, 2, 2க்கு 3யும் 3க்கு 1 அதே மாதிரி. அடுத்து F5 எப்படி அரேஞ்ச் ஆகும்? 1 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் 1, 2, 3 தான் இருக்கும் இல்லைங்களா? செகண்ட் பேர் எப்படி அரேஞ்ச் ஆக போகுது? இந்த மாதிரி 3, 1, 2 இப்படி. அண்ட் F6 1, இப்படி அரேஞ்ச் ஆக போகுது. 1, 3, 2, 2 அண்ட் 3, 1. அவ்வளோதான். இத்தனை வேஸில் தான் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? இங்கே 1, 2, 3 இருக்கு. இங்கே இருக்க 1, 2, 3 இங்கே இருக்க 1, 2, 3 அந்த மாதிரி. புரியுதுங்களா? ஸோ மொத்தமாக
6 ஃபங்க்ஷன்ஸ் வரும். பிகாஸ் இதை தான் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இதை ஃபிக்ஸடாக வச்சுக்கிறோம். 1 2 3 ஃபிக்ஸடாக வச்சுக்கிறோம். இந்த 1 2 3 1 கூட 2 கூட 3 கூட கனெக்ட் ஆகுது. அதே 1 2 3 வந்து இந்த மாதிரி 1 கூட 3 கூட 2 கூட கனெக்ட் ஆக போகுது. அப்புறம் அதே 1 2 3 வந்து இதை மாதிரி 2 கூட 1 கூட 3 கூட 2 கூட 1 கூட 3 கூட இந்த மாதிரி இதை மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 6 ஃபேக்டோரியல் பேஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? ஓகே, தட்ஸ் ஆல். This is your first problem, and அதை எழுதிடணும். There are 3 factorial ways. Therefore, there are 6 1-to-1 function from A to A. அவ்வளோதான். ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 23. எக்ஸாம்பிள் 23ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 23ல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஷோ தட் த நம்பர் ஆஃப் ஈக்குவலண்ட் ரிலேஷன். எக்ஸாம்பிள் 23 தானே பார்க்கணும், சாரி 24 வாசிக்கிறேன். ஸோ லெட் ஏ கொடுத்துருக்குறாங்க. ஏல 1, 2, 3 கொடுத்துருக்குறாங்க. ஷோ தட் நம்பர் ஆஃப் ரிலேஷன் கண்டெய்னிங். ஸோ ஷோ தட் என்ன காட்டணும், ஷோ தட் நம்பர் ஆஃப் ரிலேஷன் விச் கண்டெய்ன்ஸ் 1, 2 and 2, 3 விச் ஆர் ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ் பட் நாட் சிமெட்ரிக்னு காட்டணும். ஸோ எத்தனை ரிலேஷன், 3 ரிலேஷன் இருக்குன்னு சொல்லி காட்டணும். ஷோ தட் தெர் ஆர் 3 ரிலேஷன்ஸ் which contains 1, 2 and 2, 3 இருக்கணுமா, and இது ஒரு கண்டிஷன், and ரிஃப்ளெக்சிவ் டிரான்சிட்டிவா இருக்கணுமா, பட் நாட் சிமெட்ரிக். இது ரெண்டாவது கண்டிஷன். இது கண்டிஷன் நம்பர் 1. கண்டெய்ன்ஸ் அப்படிங்கிறது கண்டிஷன் நம்பர் 1. இது கண்டிஷன் நம்பர் 2. இந்த 2 கண்டிஷனே வச்சிருக்க மாதிரி 3 ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபார் ஏ கிராஸ் ஏ எடுத்துக்கோங்களேன். ஏ கிராஸ் ஏல என்னென்னலாம் வரும்? 1, 1 வரும், 1, 2 வரும், 1, 3 வரும், and 2, 1 வரும், 2, 2 வரும், 2, 3 வரும், and 3, 1 வரும், 3, 2 வரும், 3, 3 வரும். இதுதான் மொத்தமா ஏ கிராஸ் ஏல இருக்கிற பேரு. இதுல இருக்க சப்செட்ஸ் தான் ரிலேஷன். அந்த நான் எழுத போற ரிலேஷன்ல வந்து இந்த 2 பேரும் கன்ஃபார்மா இருக்கணும். என்னென்ன? 1, 2வும் 2, 3யும் கன்ஃபார்மா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்த கண்டிஷன், அது ரிஃப்ளெக்சிவாகவும் டிரான்சிட்டிவாகவும் இருக்கணும், சிமெட்ரிக்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 3 ரிலேஷன் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி 3 ரிலேஷன் எழுத முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம R1 எழுதுவோம். R1 is equal. ஓகே, இதில் இது ரெண்டும் கன்ஃபார்மாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்களா, அது ரெண்டையும் வச்சுக்கலாம். 1, 2வும் 2, 3யும் கன்ஃபார்மாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் இது ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும். ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா 1, 1, 2, 2, 3, 3 இருக்கணும் கன்ஃபார்மாக. 1, 1 இருக்கணும், 2, 2 இருக்கணும், 3, 3 இருக்கணும். ஓகே, ஸோ அவங்க கொடுத்த ரெண்டும் இருக்கணும். ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா அது கூடயே சேர்ந்து அந்த 3 பேரும் இருக்கணும். அதே எழுதியாச்சு. இப்போ இது டிரான்சிட்டிவாகவும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். சிமெட்ரிக்கா இருக்காது கன்ஃபார்மா. 1, 2 இருக்கு, 2, 1 இல்லை, 2, 3 இருக்கு, 3, 2 இல்லை. ஓகே, டிரான்சிட்டிவா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். இது முதல்ல டிரான்சிட்டிவான்னு பார்ப்போம். 1, 2 2ல எண்ட் ஆயிருக்கு. 2ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை பேர் இருக்கு? 2, 3யும் 2, 2வும் இருக்கு. அப்போ இதை கனெக்ட் பண்ணோம்னா 1, 3 வரணும். 1, 3 இங்க இருக்கா? இல்லவே இல்லை. அது இருந்தாதான் இது டிரான்சிட்டிவ். அதனால டிரான்சிட்டிவா இருக்கணும். அப்போ இந்த பேர் கன்ஃபார்மா இருக்கணும். இதை எலிமினேட் பண்ண முடியாது, ஏன்னா இது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேர் வந்து டிரான்சிட்டிவ் ஆகணும்னா கன்ஃபார்மா 1, 3 நமக்கு வேணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம்? ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிறதுனால இதை எடுத்துக்கிறோம். இது கன்ஃபார்மா இருக்கணும். இது ரெண்டும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் இருந்தா அது டிரான்சிட்டிவ் ஆகிறதுக்கு இந்த எலிமெண்ட்டும் இருக்கணும், அதனால இதையும் எடுத்துக்கணும். ஓகே, 1, 3 எடுத்துக்கணும். ஸோ அப்போ இது டிரான்சிட்டிவ் ஆயிருச்சு. இப்போ இது டிரான்சிட்டிவான்னு பாருங்க. 2, 3 3ல எண்ட் ஆயிருக்கு. 3ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 3, 3. 2, 3 இருக்கா? இருக்கு. ஓகே, அடுத்தது 1, 1 1ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை இருக்கு? 1, 2வும் 1, 3. 1, 2 1, 3. ஓகே, ஏசியும் இருக்கு. சரி, அடுத்தது 2, 2 பி வந்து 2வா இருக்கு. 2ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2, 3 இருக்கு. ஏபி பிசி. இப்போ ஏசி இருக்கா? 2, 3 எஸ் இருக்கு. ஸோ அதனால இதுவும் டிரான்சிட்டிவ். இது வரைக்கும் டிரான்சிட்டிவ் சொல்லிட்டோம். அப்புறம் 3, 3. ஓகே, 3ல எண்ட் ஆகுது. 3ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எந்தெந்த எலிமெண்ட் இருக்கு? அதே மட்டும்தான் இருக்கு. 3, 3 தான் இருக்கு. 3, 3னா ஒன்ஸ் அகைன் 3, 3 தான் வரும். ஸோ இது டிரான்சிட்டிவ். ஸோ 1, 3
3ல எண்ட் ஆகுது. 3ல ஸ்டார்ட் ஆகுற மாரி என்னென்ன இருக்குது? இந்த 3, 3 மட்டும் இருக்கு. 3, 3 அப்போ 1, 3 வரணும் ஏசி இருக்கு. ஸோ எல்லாமே ட்ரான்சிட்டிவ் ஆயிருது. ஓகே. ஸோ அப்போ இது என்ன ஆகுது பாருங்களேன். இந்த ரிலேஷன் பாருங்க. இது 2யும் வச்சிருக்கா அண்ட் 1, 1, 2, 2, 3, இருக்கா. அதனால ரிஃப்ளெக்சிவா எல்லாமே ட்ரான்சிட்டிவா இருக்கு. ஸோ இது 2ம் இருக்கு. ரிஃப்ளெக்சிவா இருக்கு. ட்ரான்சிட்டிவா இருக்கு. சிமெட்ரிக் கிடையாது. ஏன்னா 1, 2 இருக்கு. 2, 1 இல்ல. ஸோ இந்த 2 கண்டிஷனையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே. ஒரு ரிலேஷன் எழுதிட்டோம். இத மாதிரி நம்ம 3 ரிலேஷன் காட்டணும். ஓகேங்களா? ஒரு டைப் ஆஃப் ரிலேஷன் எழுதிட்டோம். இப்போ அடுத்து இன்னொரு ரிலேஷன் எழுத போறோம். ஓகே. இப்போ R2 எழுத போறோம். R2 எழுதணும்னா, அதுல கன்ஃபார்மா இது 2ம் இருக்கணும் இல்லைங்களா? நம்ம எழுத எல்லா ரிலேஷன்லயும் இது 2ம் இருக்கணும். அதனால 1, 2 எழுதிக்கலாம். 2, 3 எழுதிக்கலாம். அண்ட் ரிஃப்ளெக்சிவா இருக்கணும். அதனால கன்ஃபார்மா 1, 1 வரணும். 2, 2 வரணும். 3, 3 வரணும். அண்ட் டிரான்சிட்டிவா இருக்கணும். அதனால 1, 2வும் 2, 3யும் கன்ஃபார்மா இருக்கணுங்கிறதுனால 1, 3யும் இருக்கணும். அதையும் எழுதிட்டோம். இப்ப இதுல R1ல இருக்க எல்லாமே வந்துருச்சு. மினிமம் அதெல்லாம் இருந்தே ஆகணும். ஓகே. இப்ப வேற ஒரு ரிலேஷன் எழுதணும். R1 இல்லாம வேற ஒரு ரிலேஷன் எழுதணும். அப்போ மொத்தமா 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. மொத்தம் A கிராஸ் Aல 9 எலிமெண்ட் இருக்கு. இதுல 6 எலிமெண்ட் பேசிக்கா இருந்தே ஆகணும். இந்த 3 எலிமெண்ட்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட்ட சேர்க்க முடியுதா? 1 ஆர் 2 எலிமெண்ட்ஸ சேர்க்க முடியுதா? சேர்த்து இந்த ரிஃப்ளெக்சிவ் அண்ட் இது 2ம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. ஓகேங்களா? ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவ் பட் நாட் சிமெட்ரிக் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். சரி. இப்போ இது 3ல எதை சேர்க்கலாம்? இப்போ சப்போஸ் 3, 1 சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 3, 1 சேர்த்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ 3, 1 டிரான்சிட்டிவா இருக்குமா? இப்போ புதுசா இதை தானே சேர்த்திருக்கோம். மீதி எல்லாம் டிரான்சிட்டிவா இருக்குன்னு பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் 3, 3ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு எலிமெண்ட் வந்திருக்கு. அதனால 3ல எண்ட் ஆகிற எலிமெண்ட் எல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். 3, 1 இப்போ 1ல எண்ட் ஆகுது இல்லைங்களா? 1ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி என்னென்ன எலிமெண்ட் இருக்கு? 1, 2 இருக்கு. 1, 1 இருக்கு. கரெக்ட்டுங்களா? 1, 1, 1, 3 இருக்குது. ரைட்டுங்களா? 1, 2, 1, 1, 1, 3. ஓகே. இப்போ இது ஏபி, இது எல்லாமே பிசி. இப்போ ஏசி இருக்கான்னு பார்க்கணும். 3, 2 இருக்கா? 3, 2 இல்லவே இல்லை பாருங்க. கன்ஃபார்மா இருக்கணும் இல்லையா? அப்போ 3, 2 நம்ம இதை ஆட் பண்ணோம்னா இதை ஆட் பண்ற மாதிரி வருது. ஓகேங்களா? 3, 2 வருது. ஓகே. 3, 2 ஆட் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது 3, 1. 3, 1 இருக்கு. அடுத்தது 3, 3யும் இருக்கு. ஓகே. ஸோ இதை ஆட் பண்ணா இதையும் ஆட் பண்ற மாதிரி வருது. ஓகே. சரி, அதை ஆட் பண்ணிக்கலானே வச்சுக்குவோம். 3, 1 ஆட் பண்ணா 3, 2வும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் இது வந்து டிரான்சிட்டிவா இருக்கும். சரி, இது டிரான்சிட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆட் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. அப்போ இதே பார்ப்போம். இது டிரான்சிட்டிவா இருக்கான்னு. 3, 2 எடுத்துக்கோங்க. 2ல எண்ட் ஆகுது. 2ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். 2, 3 இருக்குது. அண்ட் 2, 3 இருக்குது. அண்ட் 2, 2 இருக்குது. கரெக்ட்டுங்களா? இப்போ இது வந்து 3, 3 இருக்கு. 3, 2 இருக்குன்னு வந்துருச்சு. ஓகே. இது வந்துருச்சு. இப்போ இது 2யும் ஆட் பண்ணியிருக்கோம். இது 2மே 3ல ஸ்டார்ட் ஆகிற எலிமெண்ட். அப்போ 3ல எண்ட் ஆகிற எலிமெண்ட் எல்லாம் டிரான்சிட்டிவா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் திருப்பி. 2, 3 2, 3 பார்ப்போம். இதுல 3ல ஸ்டார்ட் ஆகிற எலிமெண்ட்ஸ் என்னென்ன? 3, 3 3, 1 3, 2 3, 3 3, 1 3. ஓகே. அப்படின்னா இது ஏபி, இதெல்லாம் பிசி. இப்போ ஏசி இருக்கணும் இல்லைங்களா? 2, 3 இருக்கா? அப்படின்னா இருக்கு. 2, 1 இருக்கா? இல்லையே. அப்ப நம்ம இந்த 2, 1 ஆட் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. இதை ஆட் பண்ணதுனால இதை ஆட் பண்ண வேண்டியதா இருக்கு. இதையும் ஆட் பண்ணதுனால நம்ம எதை ஆட் பண்ண வேண்டியதா இருக்கு? 2, 1 ஆட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா 2, 3 இருக்கிறதுனால 2, 3 இருக்குது. அதனால நம்ம 3, 1 இருக்குது. அப்ப 2, 1 ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த 2, 1 வந்துடுற மாதிரி ஆயிரும். 2, 1 வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே வந்துருச்சு. இதை நம்ம ஆட் பண்ணதுனால இதையும் ஆட் பண்ணணும், இதையும் ஆட் பண்ணணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருது. அப்ப எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே வந்துருச்சுன்னா இது ரிஃப்ளெக்சிவாவும் இருக்கும், டிரான்சிட்டிவாவும் இருக்கும், சிமெட்ரிக்காவும் ஆயிரும். அதனால நம்ம செலக்ட் பண்ண இந்த ஐட்டம் இது ராங் ஐட்டம். இதை ஆட் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ 3, 1 ஆட் பண்ண வேண்டும். இப்போ நம்ம இந்த 6ம் வந்து பேசிக். இது கன்ஃபார்ம். இது 2ம் இருக்கணும். இது 3ம் ரிஃப்ளெக்சிவ் அதனால இருக்கணும். இது 2ம் இருக்கிறனால இது இருக்கணும். அப்பதான் டிரான்சிட்டிவ். ஓகே. ஸோ இப்போ இந்த 3ல இதை ஆட் பண்ணா இது 2ம் ஆட் பண்ற மாதிரி வந்துருது. அதனால அது வேண்டாம். அப்போ இது 2க்குள்ள எதையாவது ஒன்று ஆட் பண்ணுவோம். இதை மட்டும் ஆட் பண்ணுவோம் முதல்ல. 2, 1 ஆட் பண்ணுவோம். 2, 1 ஆட் பண்ணா கரெக்டா வந்துருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல இது டிரான்சிட்டிவான்னு பார்ப்போம். 2, 1 1ல எண்ட் ஆகுது. 1ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 1, 2 இருக்கு. 1, 1 இருக்கு. 2, 2 இருக்கு. 2, 1 இருக்கு. ஸோ அதனால இது டிரான்சிட்டிவ் ஆகுது. இது 2ல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அதனால 2ல எண்ட் ஆகிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கணும் ஒரு தடவை. இதுவும் இதையும் செக் பண்ணிக்கணும்.
ஸோ 1, 2 2ல ஸ்டார்ட் ஆகுற மாரி எலிமெண்ட் என்னது? 2, 3யும் 2, 1. 1, 3 இருக்கா? இருக்கு. 1, 1 இருக்கா? இருக்கு. அதே மாதிரி இது 2, 2. 2ல எண்ட் ஆகுது. 2ல ஸ்டார்ட் ஆகுற எலிமெண்ட் 2, 3யும் 2, 1. 2, 3யும் 2, 1. 2, 3, 2, 1 எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ இதுவும் ட்ரான்சிட்டிவா இருக்கு. இது 2ல ஸ்டார்ட் ஆகுறதுனால 2ல எண்ட் ஆகுற எலிமெண்ட்ஸ் 2யும் ஒரு தடவ செக் பண்ணிரணும். அதுவும் ட்ரான்சிட்டிவா இருக்கு. எல்லாமே ட்ரான்சிட்டிவ் ஆயிரும். ஸோ அப்ப இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா 2, 1 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா, இதுவும் இவங்க குடுத்த இந்த 2யும் கன்டெயின் பண்ணியிருக்கு. ரிஃப்ளெக்சிவா இருக்கு. ட்ரான்சிட்டிவா இருக்கு. சிமெட்ரிக்கா இல்ல. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால இதுவும் ஒரு ரிலேஷனா எடுத்துக்கலாம். அடுத்து அதே மாதிரி இத மட்டும் ஆட் பண்ணி பார்க்கலாம். இத மட்டும் ஆட் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி இந்த 2ம் இருக்கும். ரிஃப்ளெக்சிவாவும் இருக்கும். ட்ரான்சிட்டிவா இருக்கும். சிமெட்ரிக்கா இருக்காது. ஏதாவது ஒரு பேராவது இல்லாம இருக்கணும். அப்பதான் சிமெட்ரிக்கா இல்லாம இருக்கும். இது 2யும் சேர்த்து ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணோம்னா இதுவும் ஆட் ஆகுற மாரி வந்துரும். நீங்க போட்டு பாருங்க. இப்ப நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வந்துரும் இப்ப R3ல? R3 என்ன ஆகும்? இந்த பேசிக் கன்ஃபார்மா இருக்கணும். ஏன்னா 1, 2 அவங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2, 3யும் அவங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிஃப்ளெக்சிவா இருக்கணும் அப்படிங்கிறதுனால 1, 1, 2, 2, 3, 3 நம்ம போட்டே ஆகணும். ட்ரான்சிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த 1, 2, 2, 3 இருக்கு. ஏபி, பிசி இருக்கு. அப்போ 1, 3 இருக்கணும். இருந்தா தான் இது ட்ரான்சிட்டிவ். அதனால 1, 3 இருந்தே ஆகணும். இத போட்டுட்டோம். இது ஏற்கனவே R1ல போட்டுட்டோம். இந்த பேசிக் ரிலேஷன்ஷிப் இருந்தாலே இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அண்ட் இது இல்லாம நம்ம 2, 1 மட்டும் ஆட் பண்ணாலும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி 3, 2 மட்டும் ஆட் பண்ணீங்கனாலும் இத சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரிஃப்ளெக்சிவாவும் இருக்கும். ட்ரான்சிட்டிவாவும் இருக்கும் இது எல்லாமே. ஓகேங்களா? பட் சிமெட்ரிக்கா இருக்காது. இது 2யும் சேர்த்து ஆட் பண்ணீங்கன்னா, இதையும் ஆட் பண்ற மாரி சிச்சுவேஷன் வந்துரும். அப்படி ஆட் பண்ணோம்னா ஈக்குவலன்ஸ் ஃபங்ஷன் ஆயிரும். சிமெட்ரிக்காவும் இருந்துரும். புரியுதுங்களா? இப்ப R1, R2, R3 இது 3 மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். இது 3 தான். மத்தபடி வேற எத ஆட் பண்ணாலும் அது சிமெட்ரிக்காவும் சேர்ந்து ஆட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? தீஸ் ஆர் த 3 ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? These are the 3 relations which satisfy the given condition. If we add the pair, any other pair, then it will be equivalent relation. So it will not satisfies the given condition. So only 3 relations are there. Which satisfies the condition. கிளியர். தட்ஸ் ஆல்ப்பா. இத திருப்பி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா இன்னும் தெளிவா புரியும். இந்த சம்ஸ் எல்லாம் எதுக்காகனா, அப்பதான் நீங்க வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன பத்தி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது செட். எஸ். எக்ஸாம்பிள் 24. எக்ஸாம்பிள் 24ல என்ன குடுத்துருக்காங்க? சேம் அதே தான் குடுத்துருக்காங்க. அதாவது கிவன் ஒரு செட் ஏ குடுத்துருக்காங்க. 1, 2, 3 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஷோ தட் there are 2 equivalent relations அப்படின்னு காட்ட சொல்லியிருக்காங்க. ஷோ தட் there are 2 equivalence relation which contain என்னென்ன வச்சிருக்கணுமா கன்ஃபார்மா? 1, 2வும் 2, 1ம் இருக்கிற மாதிரி கன்ஃபார்மா இருக்கணுமா? அது வந்து 2 ஈக்குவலன்ட் ரிலேஷன். ஸோ இப்ப தேர் ஆர் 2 ஈக்குவலன்ட் ரிலேஷன்றது ஒரு கண்டிஷன். இது 2யும் வச்சிருக்கணும்ன்றது கண்டிஷன். இந்த மாரி 2 ரிலேஷன் எழுத முடியும்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க.
ஓகேங்களா? சரி. இப்போ R1 எழுது. R1ல என்ன இருக்கணும்? ஈக்குவலன்ட் ரிலேஷனா இருக்கணும். முதல்ல இது 2ம் இருக்கணும். அதனால இத எழுதிக்கலாம். 1, 2 இருக்கணும். 2, 1 இருக்கணும். அடுத்தது ஈக்குவலன்ட் ரிலேஷன்னா அது ரிஃப்ளெக்சிவா இருக்கணும். சிமெட்ரிக்கா இருக்கணும். டிரான்சிட்டிவா இருக்கணும். ரிஃப்ளெக்சிவா இருக்கணுங்கிறதுனால 1, 1 கன்ஃபார்மா வரும். 2, 2 கன்ஃபார்மா வரும். 3, 3 கன்ஃபார்மா வரும். ஓகே. ரிஃப்ளெக்சிவா இருக்குது. இப்போ இந்த 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 இதோட மட்டும் பார்த்துப்போம். இப்ப இது 3 இருக்கிறதுனால இது ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா? அண்ட் அ இப்போ இதுக்கே சிமெட்ரிக், இதுக்கே சிமெட்ரிக், இதுக்கே சிமெட்ரிக், இதுக்கு சிமெட்ரிக் இதுக்கு சிமெட்ரிக் இது. ஓகே சிமெட்ரிக்கும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ட்ரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ இந்த பேர் எடுத்துப்போம். இது 2ல எண்ட் ஆகுது. 1, 2. 2ல ஸ்டார்ட் ஆகுற மாரி எத்தன பேர் இருக்கு? 2 பேர் இருக்கு. 2, 1ம் 2, 2ம். இது ஏபி, இது பிசி. இப்ப நம்ம என்னது ஏசி இருக்கான்னு பார்க்கணும். ஏசி இருக்கான்னா, இதுல வந்து 1, 1 இருக்கணும். இங்க வந்து 1, 2 இருக்கணும். எஸ் 1, 1ம் இருக்கு. 1, 2ம் இருக்கு. ஸோ இது ட்ரான்சிட்டிவ். இது பார்த்தீங்கன்னா 2, 1. 1ல எண்ட் ஆகுது. 1ல ஸ்டார்ட் ஆகுற மாரி 1, 1 தான் இருக்கு. 2, 1 இது ட்ரான்சிட்டிவ். ஸோ 1, 1 இது 1ல எண்ட் ஆகுது. 1ல ஸ்டார்ட் ஆகுற மாரி இங்க இருக்கு. 1, 2 அப்பனா 1, 2 இருக்கணும். இருக்கு. ஸோ இதுவும் ட்ரான்சிட்டிவ். இது பார்த்தீங்கன்னா 2, 2 2ல எண்ட் ஆகுது. 2ல ஸ்டார்ட் ஆகுற மாரி 2, 1 இருக்கு. 2, 1 இருக்கு. ஸோ இதுவும் ட்ரான்சிட்டிவ். இது 3, 3 3ல எண்ட் ஆகுது. 3ல ஸ்டார்ட் ஆகுற மாரி வேற எந்த பேரும் இல்ல. அதனால இதுவும் ட்ரான்சிட்டிவ். ஸோ இது என்னது? இது ரிஃப்ளெக்சிவாவும் இருக்கு, சிமெட்ரிக்காவும் இருக்கு, ட்ரான்சிட்டிவாவும் இருக்கு. ஸோ இட் இஸ் அ ஈக்குவலன்ட் ரிலேஷன் கண்டெய்னிங் தீஸ் 2 பேர். ஓகே R1 முடிஞ்சு போச்சு. அடுத்தது R2 எடுத்துக்கலாம். 2 ரிலேஷன் எழுத முடியும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஸோ அப்ப இன்னொரு ரிலேஷன் எடுத்து பார்ப்போம். இன்னொரு ரிலேஷன் R2. ஓகேங்களா? இதுல 1, 2 இருக்கணும் கன்ஃபார்மா. 2, 1 இருக்கணும். ஏன்னா இது 2ம் இருக்கணும். ரிஃப்ளெக்சிவ்ங்கிறதுனால 1, 1 இருக்கணும். 2, 2 இருக்கணும். 3, 3 இருக்கணும். ஓகே. ஏ கிராஸ் ஏல உங்களுக்கு தெரியும். 1, 1 இருக்கும். 1, 2 இருக்கும். 1, 3 இருக்கும். 2, 1 இருக்கும். 2, 2 இருக்கும். 2, 3 இருக்கும். 3, 1 இருக்கும். 3, 2 இருக்கும். 3, 3 இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து இது 2ம் கன்ஃபார்மா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால எழுதிட்டோம். இது 3 ரிஃப்ளெக்சிவ் அதனால எழுதிட்டோம். இப்ப மீதி இருக்கிறது இந்த 4 பேர் தான். இதுல இப்ப ஏதாவது ஒரு பேர நான் இப்ப இது இல்லாம வேற ஒரு ரிலேஷன் எடுக்கணும். அந்த ரிலேஷன்ல அது ஈக்குவலன்ட் ரிலேஷனா இருக்கணும். இப்ப சப்போஸ் நான் 1, 3 சேர்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமா இதோட உல்டா 3, 1ம் சேர்க்கணும். அப்பதான் அது சிமெட்ரிக்கா இருக்க முடியும். கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்ப இத சேர்த்தேன்னா இதையும் சேர்க்கணும். எழுதியாச்சு. ஓகே. இப்ப இது 2யும் விட்டுட்டு இதோட மட்டும் நிறுத்திப்போம். நிறுத்திட்டு இது வந்து என்னவா இருக்குதுன்னு பார்க்கலாம். கன்ஃபார்மா இது ரிஃப்ளெக்சிவ். அண்ட் சிமெட்ரிக் ஆனா இதுக்கு சிமெட்ரிக் இது, இதுக்கு சிமெட்ரிக் இது. இதுக்கே சிமெட்ரிக், இதுக்கே சிமெட்ரிக், இதுக்கே சிமெட்ரிக், இதுக்கு சிமெட்ரிக் இது, இதுக்கு சிமெட்ரிக் இது. இப்போ ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ட்ரான்சிட்டிவான்னு பார்க்கலாம். இப்போ இதுல வந்து 2ல எண்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ 2ல எண்ட் ஆகுறது இதுல வந்து எதுவும் சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 1ல ஆரம்பிக்கிறது, 3ல ஆரம்பிக்கிறது மட்டும் தான் சேஞ்சஸ் வரும். ஸோ அப்ப நம்ம முதல்ல அத பார்ப்போம். ஸோ ஏன்னா 2ல எண்ட் ஆகுதுன்னா, இங்க இங்க வந்து 2ல ஸ்டார்ட் ஆகுறது, 2ல ஸ்டார்ட் ஆகுறது இருக்கு. அப்போ 1, 1ம் 1, 2ம் இருக்கணும். இது ட்ரான்சிட்டிவ் ஆயிரும். இது 1ல எண்ட் ஆகுது. 2, 1 1ல எண்ட் ஆகுது. 1ல ஸ்டார்ட் ஆகுற மாரி 1, 2 இருக்கு. 1, 1 இருக்கு. இங்க 1, 3யும் இருக்கு. அப்ப 2, 2 இருக்கணும். இருக்கு. 2, 1 இருக்கணும். இருக்கு. 2, 3 இருக்கணுமே! இல்லையே! இருந்தா மட்டும் தான் இந்த 2, 1 வந்து ட்ரான்சிட்டிவா இருக்க முடியும். அப்போ இது ட்ரான்சிட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக நம்ப 2, 3 ஆட் பண்ண வேண்டியதா இருக்கு. 2, 3 ஆட் பண்ணா சிமெட்ரிக்ன்றதுனால இது சிமெட்ரிக்காவும் இருக்கணுன்றதுனால ஒரு பேர் மட்டும் ஆட் பண்ண முடியாது. அதோட சிமெட்ரிக்கல் பேரையும் ஆட் பண்ணி ஆகணும். 2, 3 ஆட் பண்ணா 3, 2யும் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இதுக்கு மேல வேற எதுவும் ஆட் பண்றதுக்கும் அங்க இல்ல. அப்பன்னா நிச்சயமா இது ஈக்குவலன்ட் ரிலேஷனா தான் இருக்கும். ஏன்னா யுனிவர்சல் ரிலேஷன் எல்லாமே ஈக்குவலன்ட் ரிலேஷனா தான் இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோதான் வேற வழி இல்ல. இத பண்ணி தான் ஆகணும். இங்க பாருங்க. ஏற்கனவே இது 2ம் இருக்கணும். ரிஃப்ளெக்சிவ்ங்கிறனால இதெல்லாம் இருக்கணும். இதுவே வந்து என்னது ஈக்குவலன்ட் ரிலேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. இப்போ இத தவிர வேற எழுதணும்னா, இது ஏற்கனவே இருக்குது. வேற ஏதாவது ஒண்ணு எழுதணும்னா கூட அதோட சிமெட்ரிக்கும் எழுதணும். இத எழுதும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் செக் பண்ணும்போது இந்த ரிலேஷன் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த ரிலேஷன செக் பண்ணும்போது இது ட்ரான்சிட்டிவா இருக்கணும்னா 3, 2 வேணுன்ற மாரி ஆயிடுச்சு. 3, 2 வேணும்னா 2, 3யும் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? சரி மேம் இது 2யும் விட்டுட்டு இது 2 மட்டும் எழுதினா என்ன? அங்கேயும் நமக்கு ப்ராப்ளம் வரும் கன்ஃபார்மா. இப்போ 1, 2ன்னு வச்சுக்கோங்க. 1, 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2ல ஸ்டார்ட் ஆகுற மாரி எலிமெண்ட்லாம் பாருங்களேன். 2, 2 இருக்கு. 2, 3 இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க 1, 2 1, 3 வரணுமே. நான் இது 2யும் விட்டுட்டு இத மட்டும் எழுதினேன் அப்படின்னா, இது 2யும் பார்க்கணும். இது ட்ரான்சிட்டிவா இருக்கணும்னா 1, 3 வேணும். இது 2யும் விட்டுட்டு இது 2 மட்டும் எழுதணும்னா, இது ட்ரான்சிட்டிவா இருக்கணும்னா 2, 3 வேணும். ஸோ ஆக மொத்தத்துல இந்த 4 பேரும் வந்து தான் ஆகணும். ஸோ இட் இஸ் அ யுனிவர்சல் ரிலேஷன். அவ்வளோதான். இதுக்கு மேல வந்து வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ யுனிவர்சல் ரிலேஷனுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும்? வேற என்னத்த சேர்க்க முடியும்? சேர்க்கவே முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப இந்த 2 ரிலேஷன் தான் எழுதி ஆகணும். கரெக்ட்டுங்களா? ஓகே.
These are the two relations which contains 1, 2 and 2, 1 as well as equivalent relation. இவ்வளோ அந்த ரிலேஷன் தான் எழுத முடியும். வேறு எந்த ரிலேஷனும் எழுத முடியாது. வேறு எதை எழுதினாலும் நமக்கு 1 இது 2 இருக்கணும். இது 3 இருக்கணும். இதில ஏதாவது ஒரு பேர் எழுதினா கூட, ஒண்ணு இந்த பேரா தான் சேர்த்தாகணும். ஏன்னா சிமெட்ரிக்கலா இருக்கணும். ஒண்ணு இந்த பேர் இல்லன்னா இந்த பேர். ஏதாவது ஒரு பேர் எழுதினா கூட இன்னொரு பேர் தேவைப்படுது. ஏதாவது ஒரு பேர் வந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து ட்ரான்சிட்டிவா இருக்கு. அதனால இது 4 எழுதினா தான் முடியும். கிளியர்? ஸோ ஓகே. அடுத்தது எக்ஸாம்பிள் 25 பா. கன்சிடர் அ ஃபங்க்ஷன் ஐஎன்னு கொடுத்துருக்காங்க. எஃப்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஐஎன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது டொமைன் என் டு என்னன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இப்போ என் டு என்னன்னு சொல்கிற மாதிரி. அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுப்பாங்கல்ல. இங்கே எஃப்க்கு பதிலாக தான் ஐஎன்னு கொடுத்துருக்காங்களா, அதனால ஐஎன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐஎன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஓகே. ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஆமாம், கன்ஃபார்மாக இந்த எக்ஸ்னா இந்த டொமைனில் இருக்கிறது தான் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஷோ தட் IN is on 2ன்னு காட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பட் IN plus IN இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் வரும். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரம் n to n இஸ் டிஃபைன்ட் அஸ் இதுக்கான டெஃபினேஷன் எப்படி வரும்னா IN plus IN of x ஈக்குவல் டு இதுக்கு ஒரு எக்ஸ் இதுக்கு ஒரு எக்ஸ் ஏன்னா பிகாஸ் ஐஎன் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து எக்ஸ், இதுக்கு ஒரு எக்ஸ் இதுக்கு ஒரு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 2xன்னு வரும். இஸ் நாட் அண்ட் ஆன் டூன்னு காட்டும். ஸோ அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஆன் டூன்னு காட்டணும். ஓகேங்களா? இதோட டெஃபினேஷன் இது. இந்த ஃபங்க்ஷன் இதுக்கான டெஃபினேஷன் இது நாட் ஆன் டூன்னு காட்டணும். கிளியருங்களா? ஓகே. ஸோ முதல்ல நம்ம ஐஎன் எடுத்து IN ஃப்ரம் n to n இல்லைங்களா? இப்போ என்னன்னா 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். இங்கேயும் 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து IN ஆஃப் எக்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ 1 போடுறோம் இங்கே. அப்போ 1 எது கூட கனெக்ட் ஆகும்? 1 தான் ஆன்சர் வரும். 1 கூட கனெக்ட் ஆகும். 2 போட்டோம்னா ஆன்சர் 2 தான் வரும். 2 கூட 3 கூட இப்படி தான் கனெக்ட் ஆகும். ஸோ கன்ஃபார்மாக இது 1 to 1 ஃபங்க்ஷன் இல்லைங்களா? ஸோ அப்போ இதை நம்ம சொல்லணும். 1 to எப்படி சொல்லுவோம்? ஃபார் ஆல் x1, x2 which belongs to natural number domain. கரெக்டுங்களா? டேக் f of x1 equal to f of x2. இப்படி தானே 1 to 1 ஃபங்க்ஷன் ஆமான்னு சொல்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ f of x1க்கு என்ன டெஃபினிஷன்? ஸோ எஃப்னு போட்டேன் நான். ஐஎன் எஃப்க்கு பதிலாக ஐஎன். ஓகேங்களா? ஐஎன் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ், ஐஎன் ஆஃப் x1னா x1 இஸ் ஈக்குவல் டு x2ன்னு வந்துருச்சு. ஸோ எஃப் ஆஃப் x1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு போட்டால் x1 இஸ் ஈக்குவல் டு x2ன்னு வரணும். அவ்வளோதான். எஃப்க்கு பதிலாக இங்கே ஐஎன் இருக்கு. அவ்வளோதான். So the function is 1 to 1. on 2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா? சாரி, அப்போ on 2ன்னு ப்ரூவ் பண்ணணும்னா இது வேணாம் இல்லை, 1 to 1 தானே, 1 to 1க்கு தான் இது. on 2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. on 2ன்னு ப்ரூவ் பண்ணணும்னா y எடுத்துக்கணும் இல்லையா? எவ்ரி y. சரி, y எடுத்து ஃபார் ஆல் y belongs to natural number codomain y is equal to IN of xன்னு வச்சுக்குவோம். y is equal to IN of xனா என்ன ஆயிரும்? y is equal to IN of xக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? x சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ x is equal to yன்னு வந்துடும். y belongs to y is equal to x. y belongs to n. This implies y is equal to x belongs to n. அப்போ என்ன அர்த்தம்? xக்கு y. There exists an x for every y in codomain. ஓகேங்களா? There exists an element x in domain for every y in codomain. கோடமைனில் இருக்க ஒரு ஒய்க்கும் கன்ஃபார்மாக ஒரு எக்ஸ் இங்கே இருக்குது கனெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ அதனால எந்த ஒய்யும் விட்டு போகலை. ஸோ இட் இஸ் ஆன் டூ ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா?
அடுத்தது in plus in, n to n. இதுக்கான டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா in plus in of x is equal to 2xன்னு இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இதை பாருங்களேன். n 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கு. இங்கே n 1 2 3 4 5 6 அப்படின்னு போயிட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல 1 போட்டு பார்ப்போம். இதுதான் ஃபங்க்ஷன் நேமு. 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 2 into 1 2 ஆயிரும். இப்போ எக்ஸுக்கு 1 கொடுத்தா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவாயிரும்? 2 ஆயிரும். 1 வந்து 2 கூட கனெக்ட் ஆகும். எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா 2 into 2 4 வந்துடும். and 3 கொடுத்தீங்கன்னா 3 into 3 6 வந்துடும். 4 கொடுத்தீங்கன்னா 4 into 4 8 வந்துடும். இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ 1 3 5 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ்லாம் லெஃப்ட் அன்கனெக்டடாக இருக்கும். கரெக்டுங்களா? ஹியர் த ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 2, 4, 6, 8 இப்படி தான் போகுது. இதெல்லாம் தான் கனெக்ட் ஆகும். ஏன்னா இது 2x இருக்கு. எக்ஸுக்கு 1 கொடுத்தா 2 கூட கனெக்ட் ஆகும். 2 கொடுத்தா 4 கூட கனெக்ட் ஆகும். ஸோ இப்படி போகுது. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு n, the codomain. Therefore, the given function is not onto. இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா இங்கே 1 in codomain not related to anything. It is not an image. So ஏதாவது ஒரு எலிமெண்ட் கனெக்ட் ஆகாமல் இருந்தால் கூட அது வந்து onto ஃபங்க்ஷன் கிடையாது. 1 கனெக்ட் ஆகலை, இல்லை 3 கனெக்ட் ஆகலை, இல்லைனா 5 கனெக்ட் ஆகலை அப்படின்னு கூட சொல்லலாம். ரேஞ்ச் தெரிஞ்சால் இப்படி எழுதிடுறீங்க. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். முடிஞ்சு போச்சு. ஸோ ப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது என்னது? எக்ஸாம்பிள் 26. எக்ஸாம்பிள் 26ல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கன்சிடர் அ ஃபங்க்ஷன் f ஃப்ரம் 0 to π/2 க்ளோஸ்ட் இன்டர்வெல்ல கொடுத்துருக்குறாங்க. இப்போ 0ல் ஸ்டார்ட் ஆகி 5/2 வரைக்கும் எண்டாவது நடுவில் இருக்கிற எல்லா ரியல் நம்பர்ஸும் இருக்குன்னு அர்த்தம். இது டொமைன். இதுல இருந்து எதுக்கு போகுது? கோடொமைன் ரியல் நம்பருக்கு போகுது. ஸோ அப்போ இங்கே 2 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸை வந்து sin x அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அனதர் ஃபங்க்ஷன் g ஃப்ரம் சேம் டொமைன் 0 to π/2 அண்ட் சேம் கோடொமைன் ரியல் நம்பர். இங்கே g ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா cos x அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஷோ தட் f and g are 1 to 1, பட் f plus g is not 1 to 1ன்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. fம் gயும் 1 to 1ன்னு காட்டணும். f plus g is not 1 to 1ன்னு காட்டணும். கரெக்டுங்களா? ஓகே. இப்போ ஃபங்க்ஷன் f எடுத்துப்போம். ஃப்ரம் 0 to π/2 to ரியல் நம்பர் r எடுத்துக்கலாம். ஸோ f of x is equal to sin x இல்லைங்களா? இப்போ இதை 1 to 1ன்னு காட்டணும். 1 to 1 தான் கன்ஃபார்மாக. ஏன்னா sin x வந்து ஒரு எக்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதை நம்ம காட்டணும். ஃபார் ஆல் x1, x2 which belongs to domain. டொமைன்னா 0 to π/2ன்னு எடுத்துக்குவோம். ஸோ let us take f of x1 is equal to f of x2ன்னு எடுத்துப்போம். ஸோ அப்போ என்ன வரும்? இங்கே sin x1 is equal to sin x2ன்னு வந்துடும் இல்லைங்களா? f of x வந்து sin x. இப்போ sin x1ம் x2வும் சேம் அப்படின்னா ஆங்கிள் ரெண்டும் சேம் தானே? ஓ sin 30 டிகிரியும் 30 டிகிரிக்கு அடுத்து என்னப்பா வரும்? திருப்பி 30 டிகிரி. இங்கே 30 டிகிரி சைனு. இங்கே என்ன வரும்? 90 + 30 வருமா இல்லையா? 90 + 30 120. sin 120 டிகிரி. இது ரெண்டும் சேம் வேல்யூவா இருக்குமா? 160 டிகிரிக்குள்ள தான் இருக்கும். அப்போ 30 டிகிரியும் 120 டிகிரியும் சேமா மேம்? கிடையாதே மேம். sin 30யும் வந்து 1/2 தான். sin 120யும் 1/2 தான். அப்போ வந்து 30யும் 1/2வும் கிடையாதே, சேம் கிடையாதே மேம். அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சைனோட வேல்யூ ரெண்டுனா ஆங்கிள் ரெண்டும் சேமாக தான் இருக்கும்னு எப்படி சொல்கிறீங்க? பிகாஸ் இங்கே நம்ம டொமைனில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. 0 to π/2 மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இந்த 0 to π/2க்குள்ளே இருக்கிற ஆங்கிள்ஸ் மட்டும்தான் வரணும். இப்போ இந்த ஆங்கிள்ஸ்குள்ள ஒரு டிகிரிக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் இருக்கும். அப்போது 2 சைன் வேல்யூ சேமாக இருந்தால் இந்த ஆங்கிள்ஸ்குள்ள நிச்சயமாக ஆங்கிள் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அன் அக்யூட் ஆங்கிள். 120 வந்து வரவே வராது. ஸோ 1/2 வந்து sin 30ங்கிற அக்யூட் ஆங்கிளுக்கு மட்டும்தான் வரும். அதை விட வேற எந்த அக்யூட் ஆங்கிளுக்கும் 1/2 வராது. ஸோ அப்போது இதுவும் இதோட வேல்யூ ரெண்டு ஈக்குவல்னா நிச்சயமாக அந்த அக்யூட் ஆங்கிள்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் ஆங்கிள் ஷுட் பி அக்யூட். அதனால தான் நமக்கு டொமைனை வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இல்லைன்னா உங்களுக்கு sin 1/2ங்கிறதே டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்க்கு வரும். கரெக்டுங்களா? ஸோ அதனால x1 is equal to x2. ஸோ therefore அதனால தான் இங்கே x1 x2 இதில் பிலாங் பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். therefore the given function is 1 to 1. ஓகேங்களா? அடுத்தது
இப்ப இதே மாதிரி நம்ம காசுக்கும் அதேதான். காசுக்கும் 2 காஸ் வேல்யூ அக்யூட் ஆங்கிள்ல சேமா வருதுன்னா, ஆங்கிளும் சேமா தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி g from 0 to π/2 to real number. So, g of x is equal to cos x. இப்போ 1 to 1 அப்படின்னு கேட்டா, yes, for all x1, x2 belongs to 0 to π/2, that is acute angle. Acute angle இருந்தா, if take g of x1 is equal to g of x2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இந்த 2 ஆங்கிளும் acute angle. அப்ப cos x1 is equal to cos x2. 2 டிஃபரெண்ட் acute ஆங்கிளுக்கு சேம் வேல்யூ வரவே வராது காசோட வேல்யூ. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் பார்த்துருக்குறீங்க. காஸ் 0 வந்து 1 இருக்கும், காஸ் 90 வந்து 0வா இருக்கும். மிடில்லாம் வேல்யூஸ் மாறும். கரெக்ட்டுங்களா? √3/2, 1/√2, 1/2ன்னு வேல்யூஸ் மாறிக்கிட்டே தான் போகும். 1லேருந்து 0க்கு ரெடியூஸ் ஆகிட்டே போகும். அதனால ஒரு ஆங்கிளுக்கும் ஒரு அக்யூட் ஆங்கிளுக்கும் டிஃபரெண்ட் வேல்யூஸ் தான் வரும். சேம் வேல்யூ இருக்குன்னா அந்த ஆங்கிள் ரெண்டும் சேமாக தான் இருந்தாகணும், வேற வழி கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனும் இட் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். காமிச்சாச்சு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டுமே ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் காமிச்சாச்சு. ஸோ வாட் அபவுட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்? அதை இப்போ காட்ட போகிறோம். ஓகே ஓகே இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸை பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன ஆயிரும்? sin x plus cos x ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இதில் எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு 0 to π/2 தான். கரெக்ட்டுங்களா? ஹியர் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 to π/2 டொமைன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ லெட்டஸ் டேக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுப்போம். அப்போ sin 0 plus cos 0 equal to sin 0 0 cos 0 1, that is equal to 1 வந்துடும். x is equal to π/2ன்னு வச்சுக்கோம். sin π/2 plus cos π/2. sin π/2 வந்து 1, cos π/2 வந்து 0, 1. ஸோ அப்போ எக்ஸ் 0வா இருந்தாலும் சரி, π/2வா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ரியல் நம்பரில் எதில் போய் கனெக்ட் ஆகுது? 1 கூட கனெக்ட். அப்போ 2 டிஃபரெண்ட் எக்ஸ் வேல்யூக்கு சேம் இமேஜ் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஸோ 2 டிஃபரெண்ட் values of x have same image. So f plus g is not a one-to-one function. Clear? That's all. Right. Okay. நீங்கள் வீடியோ தானே அப்படி இப்படி ரோல் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதனால் நான் அந்த பேஜஸ் வந்து டெலீட் பண்ணிகிட்டே போட்டுது. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோதான், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு இன்னொரு செட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் -1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1 அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? -1லேருந்து 1க்கு நடுவில் இருக்கிற எல்லா வேல்யூஸ், எல்லா ரியல் நம்பர்ஸும் வரும். 0 இங்கே ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் இருக்கும், இங்கே ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் இருக்கும், இதெல்லாம் உண்டுன்னு அர்த்தம். ஆனால் -1ஐயும் விட்டுறணும். கரெக்டுங்களா? தட் மீன்ஸ் இது வந்து என்னது? -1 to 1 ஓப்பன் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து கோடொமைன். டொமைன் வந்து எல்லா ரியல் நம்பரையும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. இப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் கொடுத்துருக்குறாங்க, டொமைனும் கோடொமைனும். இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. we know that மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒன்று -x ஆன்சராக வரும், இல்லை +x ஆன்சராக வரும். -x எப்போ வரும்? எக்ஸ் லெஸ் தேன் 0வாக இருக்கும்போது. +x எப்போ வரும்? எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0வாக இருக்கும்போது. இந்த டெஃபினிஷன் எதுன்னு சொல்லி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான டெஃபினிஷன் உங்களுக்கு புரியும் தெளிவாக. ஓகே. அப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ், தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எப்படி ஆயிரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 1 - x ஆகும். எப்போ? when எக்ஸ் லெஸ் தேன் 0வாக இருக்கும்போது. அண்ட் எக்ஸ் டிவைடட் பை 1 + x இருக்கும். எப்போ? எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது. ஓகே, 2 ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இவங்க இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம இதை ரிட்ரை பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்.
இஸ் 1 to 1 அண்ட் ஆன் டூன்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது 1 to 1 அண்ட் ஆன் டூன்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஷோ தட் அப்படின்னா கன்ஃபார்மாக அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஜென்ரலாக தான் இதை காட்டணும் இல்லைங்களா? இப்படி தானே காட்ட சொல்லியிருக்கிறாங்க. இஸ் 1 to 1 அண்ட் ஆன் டூ. எஸ், ரெண்டுமே இருக்குன்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம 1 to 1க்கு பார்ப்போம். For all x1, x2 which belongs to the domain set R. Okay, take f of x1 equal to f of x2 அப்படின்னு சொல்லி எடுத்து. ஓகே, இப்போ f of x1 is equal to f of x2ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ x1 இதுக்கு வந்து எந்த ஃபங்க்ஷனை கொடுக்குறது, இதை கொடுக்குறதா இதை கொடுக்குறதா அப்படின்னா கேஸ் 1 எடுத்துக்கலாம். கேஸ் 1ல என்ன எடுத்துக்கலாம்? இப்போ x1 x2 ரெண்டுமே வந்து less than 0ன்னு எடுத்துக்கலாம். x1, x2 both less than 0 அப்படின்னு x1 less than 0, x2 less than 0. அப்போ f of x1, f of x2க்கு என்ன வரும்? less than 0னா x1 divided by 1 minus x1 is equal to x2 divided by 1 minus x2ன்னு வந்துடும். கரெக்டுங்களா? f of x1, f of x2க்கு. ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து x1 equal to x2 நம்ம காட்டணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். x1 into 1 minus x2 equal to x2 into 1 minus x1. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x1 minus x1 x2 equal to x2 minus x2 x1ன்னு வந்துடும். ஸோ x1 x2 வந்து ரெண்டுமே சேம் சைனில் இந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்குது. இது அந்த பக்கம் போகும்போது டிஃப்ரெண்ட் சைன் ஆகி கேன்சல் ஆயிரும். இப்போ x1 equal to x2ன்னு வந்துருச்சு. ஓகே, கேஸ் 1க்கு அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் 2 எடுத்து கேஸ் 2ல போத் x1, x2 greater than 0ன்னு வச்சுப்போம். அப்போ f of x1 is equal to f of x2 அப்படின்னு போட்டால் எந்த ஃபங்க்ஷனை போட்டணும்? இந்த ஃபங்க்ஷனை போடும். x divided by 1 plus x x1 இல்லைங்களா equal to x2 divided by 1 plus x. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x1 into 1 plus x2 equal to x2 into 1 plus x1ன்னு வந்துடும். உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x1 plus x1 x2 equal to x2 plus x1 x2ன்னு வந்துடும். இந்த x1 x2 ரெண்டு பக்கமும் சேமாக இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது அந்த பக்கம் போகும்போது மைனஸில் போகும். அப்போ x1 is equal to x2ன்னு வந்துடும். கேஸ் 1லையும் 1 to 1, கேஸ் 2லையும் 1 to 1. மேம் 1 less than 1 greater than இருந்தால் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி கன்ஃபார்மாக நமக்கு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கேஸ் 3 எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். x1 வந்து லெஸ் கிரேட்டர் தென் 0ன்னு வச்சுக்கோங்க. x2 வந்து லெஸ் தென் 0ன்னு வச்சுக்கோங்க. லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, லெஸ் தென் 0ன்னு வச்சுக்கோங்க. அப்போ f of x1 equal to f of x2ன்னு வச்சுப்போம். f of x1க்கு என்ன வந்துடும்? x1 divided by 1 plus x1ன்னு வந்துடும். f of x2க்கு என்ன வந்துடும்? x2 divided by 1 minus x2ன்னு வந்துடும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x1 into 1 minus x2 equal to x2 into 1 minus 1 plus x1 அப்படின்னு வந்துடும். உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. x1 ஒரு நிமிஷம், சாரி, x1 minus wait a minute please, it's not okay. Here it is not writing. Okay. So the condition x1, இந்த கண்டிஷன் அப்படியே நம்ம வேற இடத்துல ரைட் பண்ணிக்கலாம். இதை நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பண்றேன். இந்த இடத்த இதை வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறேன். கேஸ் 3யோட கண்டினியூஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்? x1 into minus x1 x2ன்னு வந்துடும் ஈக்குவல் டு x2 ப்ளஸ் x1 x2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இதில் x1 ஆர் x2வை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ இதை அந்த பக்கம் அனுப்புங்க. x1 is equal to x2 ப்ளஸ் x1 x2, இதுவும் இந்த பக்கம் ப்ளஸில் வரும், ப்ளஸ் x1 x2ன்னு வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ x1 is equal to x2 plus 2x1 x2ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து x2வை காமனாக எடுங்க. x1 is equal to x2வை காமனாக எடுத்தீங்கன்னா உள்ளே என்ன வரும்? 1 plus
2x1 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ இதில் பாருங்களேன், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், x1 வந்து greater than 0ன்னு வச்சுருக்கோம். அப்போ x1 வந்து பாசிட்டிவ் இல்லைங்களா? பாசிட்டிவ் நம்பர் 2 கூட மல்டிப்ளை பண்ணாலும் பாசிட்டிவ், அதை 1 கூட ஆட் பண்ணாலும் பாசிட்டிவ். ஸோ இது ஃபுல்லாக பாசிட்டிவ் வந்துடுது. இதை வந்து கீழே இங்கே கொடுத்துருவோமே, x1 டிவைடட் பை 1 + 2x1ன்னு கொடுத்துருவோம். தட் இஸ் ஈக்குவல் டு x2. இப்போ இது என்ன ஆகும், திஸ் இஸ் பாசிட்டிவ். ஏன்னா x1 பாசிட்டிவ், அப்போ இங்கே மேலேயும் பாசிட்டிவ் கீழேயும் பாசிட்டிவ் வரும். பாசிட்டிவ் பை பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான் வரும். பட் நமக்கு x2 என்னன்னு வச்சுருக்கோம், நெகட்டிவ்னு வச்சுருக்கோம். பட் x2 வந்து இட் டெல்ஸ் x2 இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். கரெக்டுங்களா? அப்போ x2 பாசிட்டிவ் கிடையாது, நம்ம நெகட்டிவ்ல வச்சுருக்கோம். அப்போனா கான்ட்ரடிக்ஷனாக இருக்குல்ல. அப்போ இந்த கேஸ் என்ன ஆயிரும், ரூல்ட் அவுட் ஆயிரும். ஓகே, இதை நீங்கள் சொல்லியே ரூல்ட் அவுட் பண்ணலாம். பட் இவ்வளோ பெருசு எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த 2 கேஸை எழுதிட்டு கேஸ் 1 கேஸ் 2 எழுதிட்டு அண்ட் கேஸ் 3 இஸ் x1 லெஸ் தென் கிரேட்டர் தென் வச்சா தட் இஸ் ரூல்ட் அவுட்டு அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இவ்வளோ பெருசு எழுதியும் ரூல்ட் அவுட் போடலாம். x2 எடுத்துட்டோம், x2 வந்து ஆக்சுவலி நெகட்டிவ், பட் இட் டெல்ஸ் தட் x2 இஸ் பாசிட்டிவ் பிகாஸ் திஸ் சைட் வி காட் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ அதனால இட் இஸ் கான்ட்ரோடக்டரி. ஸோ அதனால இந்த கேஸ் வந்து ரூல்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ கேஸ் 1ல் வந்துட்டு ரெண்டுமே லெஸ் தென் 0னாலும் 1 to 1 வருது, ரெண்டுமே கிரேட்டர் தென் 0னாலும் 1 to 1 வருது. ஸோ the given function is 1 to 1 முடிஞ்சு போச்சு. இப்போ on 2ன்னு காட்டணும் இல்லைங்களா? on 2ன்னு எப்படி காட்டலாம்னு பார்ப்போம். on 2ன்னு காட்டுறதுக்கு let y belongs to என்னது, அந்த டொமைன் செட். டொமைன் செட்ல என்ன இருக்கு, -1 to 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ y is equal to f of xன்னு எடுத்துக்கணும். டேக் y is equal to f of x. அப்போ y என்னவா இருக்கும், y is equal to 1 by 1 plus xும் வரலாம், இல்லைனா y is equal to 1 by 1 minus xும் வரலாம். 1ன்னு போட்டேன், x இல்லைங்களா சார், x by 1 plus xும் வரலாம், இல்லை x by 1 minus xும் வரலாம். ஓகே, இப்போ இது எக்ஸுக்கான வேல்யூ என்னன்னு நம்ம பார்ப்போம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா y into 1 plus x equal to xன்னு வருது. ஸோ அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா y plus yx equal to xன்னு வருது. x தானே என்னன்னு கண்டுபிடிக்கணும், x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவோம். y is equal to x minus yxன்னு வந்துடும். ஸோ y is equal to x காமனாக எடுத்தோம்னா 1 minus yன்னு வரும். ஸோ இப்போ நான் y தான் x தான் கண்டுபிடிக்கணும். அப்போ y divided by 1 minus y is equal to xன்னு வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இந்த x வந்து என்னது, ரியல் நம்பராக இருக்கும். y வந்து இதுக்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் தான். அப்போ இதை போட்டோம்னா கன்ஃபார்மாக இங்கேருந்து என்னது, y வந்து 1ஆ இருக்க முடியாது. அதனால இது வந்து 0 ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஹியர் 1 minus y not equal to 0 since y not equal to 1. அதனால இது 0 ஆகாது. 0 ஆகலைன்னா கன்ஃபார்மாக இது ஒரு ரியல் நம்பர் தான். ரைட்டுங்களா? therefore y divided by 1 minus y is belongs to r. that is இந்த x belongs to r. ஓகேங்களா? ரியல் நம்பராக வந்துடணும். அதே மாதிரி இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா y 1 minus x equal to xன்னு வந்துடும், y minus yx equal to xன்னு வந்துடும், y is equal to x plus yxன்னு வரும். அப்போ y equal to x into 1 plus yன்னு வந்துடும். அப்போ y divided by 1 plus y equal to xன்னு வந்துடும். இந்த 1 plus y not equal to 0 since y not equal to -1. ஏன்னா -1லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதனால therefore y divided by 1 plus y belongs to real number. ஸோ இது ரியல் நம்பரில் இருக்கணும். நம்ம கண்டுபிடிக்கிற எக்ஸ் வந்து ரியல் நம்பராக இருக்கணும். ஏன்னா எக்ஸ்எல்லாம் ரியல் நம்பரோடது அண்ட் ஒய் எல்லாம் வந்து -1லேருந்து 1க்குள்ளே இருக்கணும். -1ஆகவும் இருக்கக்கூடாது, 1ஆகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போது எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்க எக்ஸ் ரெண்டுலையுமே இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ரியல் நம்பர், இங்கே ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ரியல் நம்பர். ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லுவோம், இதை முடிச்சுட்டு இட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, இங்கேயும் இது ரியல் நம்பர்னு சொல்லிட்டோம், இங்கேயும் இது ரியல் நம்பர்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன எழுதுவோம், தேர்ஃபோர் ஃபார் எவ்ரி y there exists an element x in domain, so the given function is onto function அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நான் இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மிஸ்லேனியஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம், எக்ஸ்பிளைன் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை கொண்டு போய் f of xல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு ஆன்சர், ஏன்னா எக்ஸுக்கு வேல்யூ கரெக்டுங்களா, இந்த எக்ஸுக்கான வேல்யூ இந்த ஒய்யாக வரணும். இந்த எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்ச, அதாவது f of x is equal to ஒய்யாக வரணும். கரெக்டுங்களா? இந்த எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராசஸ் பண்ணாலும் நமக்கு வருதா அப்படின்றது பார்க்கணும்.
கரெக்ட்டுங்களா? இப்போ எஃப் ஆஃப் y டிவைடட் பை 1 பிளஸ் ஒய் அப்படின்னு போட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணா கரெக்டாக வருதாங்க. பட் இங்கே வந்து நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கு. மாடுலஸ் வேல்யூ இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ ஒய் பாசிட்டிவா நெகட்டிவா? ஒய் பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஸோ அப்போ பாசிட்டிவா இருந்தா என்ன வரும், நெகட்டிவா இருந்தா என்ன வரும், அப்படி யோசிச்சு பார்த்து எழுதணும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும், கண்டுபிடிச்ச எக்ஸ் வந்து என்னது ரியல் நம்பரா இருக்கா? ரியல் நம்பரா இருந்தா நிச்சயமா அந்த எக்ஸ் அந்த டொமைன்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு ரியல் நம்பர். ஏன்னா இதோட டினாமினேட்டர் 0 ஆகாது. 0 இல்லாத ஃப்ராக்ஷன் எல்லாமே ரியல் நம்பர் தான். இங்கேயும் டினாமினேட்டர் 0 ஆகாது. 0 ஆகணும்னா ஒய் மைனஸ் ஒன்னா இருக்கணும். ஒய் மைனஸ் ஒன்னா இருக்காது. இது 0 ஆகணும்னா ஒய் ஒன்னா இருக்கணும். ஒய் ஒன்னா இருக்காது. அப்போ இந்த ஃப்ராக்ஷனும் 0 ஆகல, இந்த ஃப்ராக்ஷனும் 0 ஆகல. அப்போ ரெண்டுமே ரியல் நம்பர். அப்போ இங்கே கிடைச்ச எக்ஸும் ரியல் நம்பர், இங்கே கிடைச்ச எக்ஸும் ரியல் நம்பர். அப்போ நான் எவ்ரி ஒய்க்கு தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் ரியல் நம்பர் எக்ஸ் இன் டொமைன். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். கிளியருங்களா? தட்ஸ் ஆல். முடிஞ்சு. அடுத்தது எஸ் எக்ஸாம்பிள் செகண்ட் சம் ப்ராப்ளம் நம்பர் 2. ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இஸ் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் காட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 to 1 ஃபங்க்ஷன் அர்த்தம். இதுல என்னன்னா, இப்போ இது நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு போட்டிருந்தாலும் சரி, இல்லை ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் போட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரியல் நம்பர் டு ரியல் நம்பர்னா 0, -1, 2 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? இங்க 1, இங்க 2 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ எவ்ரி பாசிட்டிவ் நம்பரோட கியூப் வந்து பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் நம்பரோட கியூப் நெகட்டிவ் தான். ஸோ அதனால இது அப்படியே தான் கனெக்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? 0 0 கூட கனெக்ட் ஆகும். -1 கூட தான் கனெக்ட் ஆகும். -2 -8 கூட கனெக்ட் ஆகும். 1 வந்து 1 கூட கனெக்ட் ஆகும். 2 வந்து 8 கூட கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் கூட, நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட தான் கனெக்ட் ஆகும். கன்ஃபார்மா இது 1 to 1 ஃபங்க்ஷன் தான், கியூபா இருக்கிறதுனால. ஸோ அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதை நம்ம காட்ட போறோம். அவ்வளவுதான். ஷோ தட் அப்படின்னா 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஸோ ஃபார் ஆல் x1, x2 பிலாங்ஸ் டு த டொமைன் ரியல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டேக் f of x1 equal to f of x2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அப்போ f of x1னா என்ன அர்த்தம்? x1 cube. f of x2னா என்ன அர்த்தம்? x2 cube. Taking cube root on both side. ஒரு நம்பரோட கியூப் ரூட் ஒரே ஒரு நம்பர் தான். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 4க்கு +2வும் வரும், -2வும் வரும். அதே 8க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா +2 தான் வரும். -8க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா -2 வரும். ஸோ அப்போ கியூப் ரூட் பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ தான் வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ x1 x2ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ கியூப் ரூட் எடுத்தா இதுக்கு x1 இதுக்கு x2. ஸோ அப்போ f of x1 is equal to f of x2ன்னு வச்சுக்கலாம். x1 is equal to x2ன்னு வருது. Therefore the given function is 1 to 1. That is injective. Clear? That's all. Okay. அடுத்தது நம்ம பார்க்க போறது எத்தனாவது சம்? தேர்ட் சம். தேர்ட் சம் என்ன இருக்கு? given non-empty set x. ஒரு செட் x இருக்கு. and non-empty empty இல்லாத செட் அப்படின்னா அதுல கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கன்சிடர் p of x. p of xங்கிறது என்னது? பவர் செட் ஆஃப் x. அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் ஆல் த சப்செட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட எல்லா சப்செட்ஸும் இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? விச் இஸ் த செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் டிஃபைன் அ ரிலேஷனை டிஃபைன் பண்றாங்க. எதுல இருந்து? பி ஆஃப் எக்ஸ் தான் டொமைனு அண்ட் பி ஆஃப் எக்ஸ் தான் கோடொமைன். பி ஆஃப் எக்ஸ் டு பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட டெஃபினிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு பி ஆஃப் எக்ஸ், ஏ ரிலேட்டட் டு பி such that இது எப்போ வரும் அப்படின்னா a is a subset of b இருக்கணுமா. a bக்கு சப்செட்டா இருந்தா மட்டும்தான் a b கூட ரிலேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. if and only if a is a subset of b. if r an equivalent relation on p of x, r வந்து p of x கூட ஒரு ஈக்குவலண்ட் ரிலேஷனா, அதுக்கு நீங்க ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈக்குவலண்ட் ரிலேஷனா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா ரிஃப்ளெக்சிவா இருக்கணும், சிமெட்ரிக்கா இருக்கணும், டிரான்சிட்டிவா இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ இது ரிஃப்ளெக்சிவான்னு முதல்ல பார்ப்போம்.
ரிஃப்ளெக்சிவா இருக்குன்னா, ஒரு ஒரு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1, 2ன்னு எக்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட பி ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும்? இதோட எல்லா சப்செட்டும் ஒரு எம்ப்டி செட் இருக்கும். ஒரு 1 மட்டும் இருக்கிற ஒரு செட் இருக்கும். 2 மட்டும் இருக்கிற ஒரு செட் இருக்கும். 1, 2 இருக்கிற ஒரு செட் இருக்கும். இது எல்லாமே வந்து பி ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம பி ஆஃப் எக்ஸுக்கும் பி ஆஃப் எக்ஸுக்கும் தான் நம்ம ரிலேஷன் பார்க்க போறோம். இப்போ ஒரு எம்ப்டி செட்டு, ஒரு 1, ஒரு 2, ஒரு 1, 2. அதே மாதிரி இங்கேயும் எம்டி செட்டு ஒரு 1, ஒரு 2 மட்டும் இருக்கிற ஒரு செட்டு ஒரு 1, 2 இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த ரிலேஷன்ல எந்த மாதிரி எலிமெண்ட்லாம் சேரணும்? 1, 2ம் ஏ வந்து பிக்கு சப்செட்டா இருக்கிற மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேரணும். இப்போ இது இதுக்கு சப்செட்டா எஸ், இது இதுக்கு சப்செட்டா எஸ், இது இதுக்கு சப்செட்டா எஸ், இது இதுக்கு சப்செட்டா எஸ். ஸோ இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சப்செட்டா தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா? அது அதுக்கே சப்செட்டா இருக்கும். ஒரு செட் வந்து அது அதுக்கே சப்செட்டா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்பன்னா ஸோ every set is the subset of itself. Therefore, here for all A belongs to P of X, A is a subset of A. So, A comma A belongs to R. So, R is reflexive. கரெக்டுங்களா? அடுத்தது R is symmetrical அப்படின்னு பார்க்கணும். இப்போ சிமெட்ரிக் சிமெட்ரிக்கான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் ஆல் ஏ கமா பி belongs to the relation. It means symmetricனா இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இட் மீன்ஸ் என்னது? A is a subset of B அப்படின்னு சொல்லி அர்த்தம். A is a subset of Bனா B is a subset of A இருக்க முடியுமா? சொல்ல முடியாது இல்லைங்களா? B is a subset of A இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எம்டி செட் எடுத்துக்கலாம். இஸ் a subset of 1. But 1 is not a subset of empty set. The converse is not true. Therefore, it is not symmetric. இப்போ சிமெட்ரிக்கே இல்லை அப்படின்னா இது வந்து ஈக்குவலன்ட் ரிலேஷனாக இருக்காது. அப்போ டிரான்சிட்டிவ்க்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. பட் இப்போ இது உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் A is a subset of B. If and only if A is a subset of B. If and only if na A is a subset of B and B is a subset of A. இப்படியும் இருக்கணும் இப்படியும் இருக்கணும்னு அர்த்தம். அதுதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்க்கு மீனிங். ஸோ அப்படி இருந்தது, அப்படி மீனிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா A is a subset of B and B is a subset of Aவும் இருக்கணும். அப்போ தான் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது ரெண்டும் பாசிபிளாக இருக்கிறது மட்டும்தான் இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். A கமா B ரிலேஷனில் இருக்குன்னா A is a subset of B and B is a subset of Aன்னு அர்த்தம். அப்படின்னா B கமா Aயும் இருக்கும்னு அர்த்தம். அப்போ இது சிமெட்ரிக்காக இருக்கும். அதே மாதிரி டிரான்சிட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரான்சிட்டிவாகவும் ஆயிரும். A கமா B இருக்குது, B கமா C இருக்குன்னா A இஸ் அ சப்செட் ஆஃப் B அண்ட் B இஸ் அ சப்செட் ஆஃப் C அப்படின்னா A வந்து கன்ஃபார்மாக சிக்கு சப்செட்டாக இருக்கும். அப்போ டிரான்சிட்டிவாகவும் இருக்கும். அப்போனா ஈக்குவலன்ட் ரிலேஷனாக இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா அதுக்கு மீனிங் அதுதான். ஸோ அதனால் இதோட புக் ஆன்சர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா அவங்க அதை மீன் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி மீன் பண்ணலை, A இஸ் அ சப்செட் ஆஃப் பியாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் வரலைன்னா இது சிமெட்ரிக்காகவே இருக்காது. சிமெட்ரிக்காகவே இருக்கலை அப்படின்னா டிரான்சிட்டிவ் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஈக்குவலன்ட் ரிலேஷன் தானே கேட்டிருக்கிறாங்க. இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் பட் நாட் சிமெட்ரிக். ஸோ இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ்னு இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். புரியுதுங்களா? அவ்வளோதான். ஓகே, ஸோ இல் கோ வித் fourth problem. Find the number of all onto functions in the set. Given set கொடுத்துருக்குறாங்க. ஏன்னு எடுத்துக்கலாம். நேச்சுரல் நம்பர், சாரி. ஏன்னா அவங்களே 1, 2, 3 அப் டு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கன்ஃபார்மாக இது நேச்சுரல் நம்பர். ஸோ என் வரைக்கும் இன்ஃபைனைட் வரைக்கும்னா நேச்சுரல் நம்பர், என் வரைக்கும்னா ஏதோ ஒரு நம்பர் வரைக்கும்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால ஏன்னு எடுத்துப்போம்.
ஸோ நம்மளா தான் நேம் பண்ணுறோம், என்ன வேணால் நேம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஏ இட் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க, ஏ டு ஏ. இதில் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆல் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ் 1 2 3 4 அது அதுக்கே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது அதுக்கே இருக்கணும்னா இந்த n எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு ப்ரீ இமேஜஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜஸ் இருக்கணும்னா இங்கே எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போது நிச்சயமாக இது 1 to 1 ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இது ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருக்க முடியும். இங்கே பாருங்களேன், 1 2 3 1 2 3 இது ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கணும். இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கணும்னா இது இப்படி தான் கனெக்ட் ஆகும். இது வந்து 2 எலிமெண்ட் கூட கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எது கூட கனெக்ட் ஆகும்? இது கூட. அப்போ இது எது கூட கனெக்ட் ஆகும்? எது கூடயாவது போய் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஃபங்க்ஷனாகவே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால இந்த கனெக்ஷன் இல்லாமல் போகணும். இப்படி இருந்தால் தான். அப்போ 1 to 1 அண்ட் ஆன் டூ ரெண்டுலேயுமே சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது ஆன் டூவாக இருக்கணும்னா கன்ஃபார்மாக அது 1 to 1ஆகவும் இருக்கணும். ஸோ அப்போனா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம் பார்த்தோம் இன்னைக்கு வீடியோவோட ஃபஸ்ட்டில் 1 2 3 1 2 3 இதில் எத்தனை 1 to 1 எழுத முடியும் அப்படின்னா இதை மாற்றி மாற்றி இதுக்கு கொடுத்தோம்னா 3 ஃபேக்டோரியல் பேஸில் 1 to 1 எழுதணும். அப்போ இங்கேயும் இந்த ஆன் டூ வந்து கன்ஃபார்மாக 1 to 1ஆகவும் இருக்கணும். அப்போ n ஃபேக்டோரியல் பேஸில் வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ தேர் ஆர் n of a is equal to n elements in both domain and codomain. If the function is onto, then it must be 1 to 1. Therefore, ஏன்னா same number of elements இருக்கிறதுனால அப்படின்னா, so there are n factorial 1 to 1 function. So n factorial onto functions. n factorial onto functions இருக்கும். கிளியருங்களா? So, okay. So we go with the next problem. Yes, strip ஆனது ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன பார்த்துட்டோம்? 4 சம்ஸ் பார்த்துட்டோம். எஸ், 5th சம் பார்க்க போகிறோம். a is equal to -1, 0, 1, 2. b is equal to -4, -2, 0, 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபங்க்ஷன் f and g ரெண்டுமே வந்து ஃப்ரம் a to bன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா x² - xன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் g ஆஃப் எக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா 2 × மாடுலஸ் ஆஃப் x - 1/2 -1ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. x belongs to a. ஆர் எஃப் அண்ட் g ஆர் ஈக்குவல் ஃபங்க்ஷனானு கேட்டிருக்கிறாங்க. இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எல்லாம் வந்து பிலாங்ஸ் டு ஏ இல்லைங்களா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு எடுத்துப்போம். அப்போ எஃப் ஆஃப் -1 எடுத்தீங்கன்னா என்ன வருது? -1 the whole squared -1ன்னு வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 1 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஓகேங்களா? when x is equal to -1 இருந்தால் f of -1 is equal to 0ன்னு வருது. இப்போது இந்த ஃபங்க்ஷனில் -1, 0 belongs to fன்னு வந்துடுது. இங்கே when x is equal to -1ன்னு கொடுத்தீங்கன்னா g of -1 அப்படின்னு போட்டிங்கன்னா 2 × -1 - 1/2 -1 that is equal to 2 × இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா -2 - 1 -3/2 -1ன்னு வந்துடும். இது மாடுலஸ் எடுத்தீங்கன்னா 2 × 3/2ன்னு வந்துடும், -1ன்னு வந்துடும். ஓகேங்களா? 2 2 கேன்சல் ஆனிச்சுன்னா 3 - 1 3 - 1 2ன்னு வந்துடும். அப்போ என்னாச்சு? -1, 2 belongs to G. So, here f of -1 not equal to g of -1. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் சேமாக இருக்கணும்னா f of x must be g of x இருக்கணும். கரெக்டுங்களா? f of a is equal to g of a இருக்கணும். ஒரு எலிமெண்ட்டுக்கும் சேமாக வரணும். இங்கே இல்லாததுனால therefore அடுத்தடுத்த எலிமெண்ட் போக வேண்டாம். ஒரு எலிமெண்ட்லேயே ரெண்டும் சேமாக இல்லை. அடுத்தடுத்த எலிமெண்ட்டில் இது மேபி இதெல்லாம் சேமாக இருந்துக்கலாம். f of 0 equal to g of 0, f of 1 is equal to g of 1, f of 2 is equal to g of 2 இருக்கலாம். பட் f of -1 not equal to g of -1 வந்துருச்சு. அதனால மீதெல்லாம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. they are not equal. ஒன்றுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா கூட ஈக்குவல் கிடையாது. therefore the function f not equal to g.
தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. ஓகே. அண்ட் தென் 6th ப்ராப்ளம். A is equal to 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. தென் த நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் கண்டெயின், ரிலேஷன் வந்து என்னென்ன இருக்கணுமா, 1, 2வும் 1, 3யும் ஆரில் இருக்கணுமா, விச் ஆர் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் பட் நாட் ட்ரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவாக இருக்கணுமா, சிமெட்ரிக்காக இருக்கணுமா, ஆனால் ட்ரான்சிட்டிவாக இருக்கக்கூடாதான். இந்த மாதிரி எத்தனை ரிலேஷன்ஸ் எழுத முடியும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இதே சம்முக்கு பார்த்துருக்குறோம், பட் வேறு கண்டெயின் பார்த்துருக்குறோம். ரிஃப்ளெக்சிவ், ட்ரான்சிட்டிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ 7th சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, A is equal to 1, 2, 3. Then the number of equivalent relation, same equivalent relation 1, 2 மட்டும் இருக்கணும், equivalent relationஆ இருக்கணும். எத்தனை equivalent relation வருதுன்னு இந்த மாதிரி சம் நம்ம ஏற்கனவே போட்டோம். அதனால இந்த 2 சம்மையும் நீங்கள் போட்டுட்டு எனக்கு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இதோட நம்ம சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவோட முடிஞ்சுது. அண்ட் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் சாப்டர் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. நான் திருப்பி சொல்கிறேன், வீடியோவை பார்த்து முடித்தோன்னே அப்பப்போ ஒரு அந்தந்த சம்மை வந்து ஸ்டாப் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். முடியலைன்னா திருப்பி ரீகால் பண்ணி பாருங்கள். அண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு தடவை ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்து போடுங்க. இந்த சாப்டர் 1 ஃபுல்லாக, இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி நீங்களே போடுங்க. போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர் பார்க்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா புக் சம்ஸ் ஃபுல்லாக தரவாயிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சம்ஸும் நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் சாப்டரில். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கன்ஃபார்மாக அந்த டவுட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ நம்ம போடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. See you in the next video.